நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொங்கல் தினத்தன்று சந்திக்கணும், அவரை சந்தித்து வாழ்த்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்கள் நிறைய பேர் தலைவரோட போயஸ் கார்டன் வீட்டில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் நிறைய பிரஸ்காரங்களும் தலைவர் வீட்டின் முன்பு குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பொங்கலுக்காக இருந்தாலும் சரி, புத்தாண்டுக்காக இருந்தாலும் சரி, தலைவர் வெளியே வாழ்த்து சொல்லுவார் இல்லையா. ஸோ அதனால் பிரஸ்காரங்களும் கூடியிருந்தாங்க. தலைவர் வெளியே பிரஸ்காரங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பொங்கல் வாழ்த்து எல்லாருக்குமே சொல்லி முடிச்சுட்டு ஒரு தத்துவம் கூட சொன்னாங்க. அதாவது வாழ்க்கையில் ஒழுக்கம், சிந்தனையில் நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தலைவர் சூப்பரான ஒரு தத்துவம் சொல்லிட்டு, அதன் பிறகு ரசிகர்கள் எல்லாருக்குமே கை காமிச்சு ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தினாங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் ஒழுக்கம், சிந்தனையில் நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த பொங்கல் நன்னாளில் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே தலைவரோட தரிசனம் கிடைச்சிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம்தான். கூடவே தலைவரோட வேட்டையின் படத்துலேருந்து ஒரு ஸ்டில்லும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வருடம் இனிமையான வருடமாகவும் மகிழ்ச்சியான வருடமாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம்.